இன்றைய உலகத்தில் நாம் வாழ்கிற விதம் ஒரு முடிவில்லா ஓட்டமாகிவிட்டது. காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை எதையாவது அடைய வேண்டும் என்ற அவசர உணர்வுடன் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த ஓட்டத்தில் வேகம் இருந்தால்தான் வெற்றி என்ற நம்பிக்கை நம் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. ஆனால் ஒரு நிமிடம் நின்று நம்முள் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், இந்த வேகம் உண்மையில் நம்மை எங்கே கொண்டு செல்கிறது? வாழ்க்கையின் வெளிப்புற சாதனைகளுக்கு வேகம் உதவலாம், ஆனால் உள்ளத்தின் அமைதிக்கும் ஆன்மாவின் விழிப்புக்கும் அது தடையாக மாறுகிறதா? இந்த சிந்தனையை ஆழமாக தூண்டும் ஒரு வரியை மாணிக்கவாசகர் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார். வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க. இந்த ஒரு வரியின் உள்ளார்ந்த பொருள் என்னவென்றால், நாம் நினைப்பது போல வேகம் வெற்றியை தருவதில்லை. மாறாக அந்த வேகத்தை உடைத்து மனத்தின் அவசரத்தை குறைத்து நம்மை அமைதிக்குள் கொண்டு செல்வதே உண்மையான வெற்றி. ஏனெனில் வேகம் இருக்கும் இடத்தில் சிந்தனைக்கு இடமில்லை. சிந்தனை இல்லாத இடத்தில் ஞானம் மலராது. ஞானம் இல்லாத இடத்தில் இறைவனின் உணர்வு எப்படி வெளிப்படும்? ஆன்மீகம் என்பது ஒரு இலக்கை விரைவாக அடையும் பயணம் அல்ல, அது மெதுவாக நம்முள் விழித்தெழும் ஒரு பரிமாணம். அதனால்தான் சிவா நம்மை உடனே தனது அருளில் மூழ்கடிக்காமல் முதலில் நம் மனதை தயார் செய்கிறார், நம் அவசரத்தை அடக்குகிறார், நம் எண்ணங்களை தெளிவுபடுத்துகிறார். ஏனெனில் அவசரமான மனம் இறைவனை தேடினாலும் அது திசை தெரியாமல் அலைந்து திரியும். ஆனால் பொறுமையுடன் அமைதியாக இருக்கும் மனம் மெதுவாக அந்த தெய்வீக உணர்வை உணர ஆரம்பிக்கும். ஆகவே நாம் தேட வேண்டியது வேகமல்ல, அமைதி. நாம் பிடிக்க வேண்டியது அவசரமல்ல, பொறுமை. ஏனெனில் அந்த பொறுமையின் உள்ளேதான் இறைவன் நம்மை அணுகும் பாதை மறைந்திருக்கிறது. இயற்கையை நாம் தினமும் பார்க்கிறோம், ஆனால் அதன் உள்ளார்ந்த ஞானத்தை உணர நாம் நிற்கவே இல்லை. ஒரு சிறிய விதையை உங்கள் மனதில் கற்பனை செய்து பாருங்கள். அது மண்ணுக்குள் புதைக்கப்படும் அந்த தருணம் அது ஒரு முடிவாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் அது ஒரு ஆரம்பம். அந்த விதை வெளிச்சத்தை இழந்து இருளில் புதைந்து கிடக்கிறது. அதன் வெளிப்புற வடிவம் உடைந்து நொறுங்குகிறது, ஆனால் அந்த உடைதலே அதன் வளர்ச்சியின் முதல் படியாக மாறுகிறது. நம் வாழ்க்கையிலும் இதேதான் நடக்கிறது. நாம் சந்திக்கும் உடைதல்கள், தோல்விகள், காத்திருப்புகள், all of these are not punishments, they are silent preparations. ஏனெனில் இயற்கை எதையும் அவசரப்படுத்தாது, ஆனால் அது எதையும் நிறுத்தவும் மாட்டாது. மழை வரவேண்டிய நேரத்தில்தான் வருகிறது, சூரியன் உதிக்க வேண்டிய நேரத்தில்தான் உதிக்கிறான். ஒரு மலர் மலர வேண்டிய நேரம் வந்தால் அது தானாக மலர்கிறது. அதை நாம் இழுத்து திறக்க முடியாது. அப்படி முயற்சித்தால் அது அழிந்துவிடும். இதேபோல் நம் ஆன்மீக வளர்ச்சியும் ஒரு இயற்கை செயல்முறை. அதை நாம் தள்ளி விரைவுபடுத்த முயற்சித்தால் அது வளர்ச்சியை கொடுக்காமல் குழப்பத்தை மட்டும் தரும். ஒரு மரம் எப்படி வளர்கிறது என்று கவனியுங்கள். முதல் நிலையில் அது மிகவும் பலவீனமாக இருக்கும். ஒரு சிறிய காற்று வந்தாலும் அது குலுங்கும். ஆனால் அது தினமும் நிலத்துடன் ஆழமாக இணைகிறது. அதன் வேர் மெதுவாக பரவுகிறது. நாம் அதை வெளியில் பார்க்க முடியாது, ஆனால் அந்த காணாத வளர்ச்சியே அதை ஒரு நாள் புயலுக்கும் அசையாத அளவுக்கு வலிமையாக்குகிறது. அதுபோல நம்முள் நடக்கும் ஆன்மீக மாற்றங்கள் வெளியில் உடனே தெரியாது. அது அமைதியாக, மெதுவாக நம் உள்ளத்தின் ஆழத்தில் நடைபெறுகிறது. அந்த வளர்ச்சியை நாமே சந்தேகப்படும்போது நாம் நம் பயணத்தை தானாகவே தடுக்கிறோம். ஒரு ஆற்றை நினைத்து பாருங்கள். அது ஒரே நேரத்தில் கடலை அடைய முயற்சிக்காது. அது தடைகளை சந்திக்கிறது, கற்களை மோதுகிறது, வழிகளை மாற்றிக்கொள்கிறது. ஆனால் ஓடுவதை நிறுத்தாது. அதற்கு அவசரமில்லை, ஆனால் அதற்கு உறுதி இருக்கிறது. அதேபோல் நம் ஆன்மாவும் பயணிக்க வேண்டும், அவசரமின்றி ஆனால் உறுதியுடன். நாம் அடிக்கடி கேட்கும் ஒரு கேள்வி, ஏன் எனக்கு உடனே பலன் கிடைக்கவில்லை? இந்த கேள்வியே நாம் பொறுமையை சோதிக்கிறது. ஏனெனில் நாம் விதை விதைத்த உடனே பழம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் இயற்கை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு விதை முளைக்காமல் நேரடியாக மரமாக மாற முடியாது. அதேபோல் நம் மனம் சுத்தமாகாமல், நம் எண்ணங்கள் தெளிவாகாமல், நம் உள்ளம் அமைதியாகாமல் நாம் உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைய முடியாது. இந்த மெல்லிய மாற்றங்களை நம்முள் நிகழ்த்தி கொண்டிருப்பது யார்? அது நம்மால் மட்டுமல்ல, அது ஒரு தெய்வீக வழிநடத்தல். சிவா நம் வாழ்க்கையில் நமக்கு தெரியாமல் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் காத்திருப்பதின் மூலம், சில நேரங்களில் தாமதத்தின் மூலம், சில நேரங்களில் நம்மை நாமே சந்திக்க வைப்பதின் மூலம். நாம் அவசரப்படும்போது இந்த தெய்வீக செயல்முறையை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நாம் பொறுமையாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அர்த்தத்தை தரும். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு புதிய விழிப்புணர்வை தரும். ஒரு நாள் நாம் திரும்பி பார்த்தால்தான் புரியும், இந்த காத்திருப்பு வீணாகவில்லை, இந்த தாமதம் தேவையானது, இந்த மெதுவான பயணம்தான் என்னை உண்மைக்கு கொண்டு வந்தது என்று. அதனால் இயற்கையைப் போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவசரமின்றி, ஆனால் நம்பிக்கையுடன். அமைதியாக, ஆனால் உறுதியுடன். ஏனெனில் அந்த அமைதியின் உள்ளேதான் வளர்ச்சி நடக்கிறது. அந்த பொறுமையின் உள்ளேதான் மாற்றம் உருவாகிறது. அந்த காத்திருப்பின் உள்ளேதான் இறைவனின் அருள் நம்மை அணுகுகிறது.
அமைதியாக ஆன்மீக பயணம் ஆரம்பிக்கும் அந்த முதல் தருணம் மிகவும் விசித்திரமானது. வெளி உலகில் பல தடைகள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை இழப்புகள் அனுபவித்த ஒரு மனம் திடீரென உள்ளத்தை நோக்கி திரும்பும்போது அதில் ஒரு தீவிரமான ஏக்கம் எழுகிறது. இப்போதே உண்மையை அறிய வேண்டும், இப்போதே இறைவனை உணர வேண்டும் என்று. அந்த ஏக்கம் ஒரு தீ போல எரிகிறது. அது நம்மை முன்னே நகர்த்தும் சக்தியாக தோன்றுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு மறைந்த அபாயத்தையும் கொண்டிருக்கிறது. ஏனெனில் அந்த தீவிரம் மெதுவாக அவசரமாக மாறுகிறது. அவசரம் எதிர்பார்ப்பை உருவாக்குகிறது. எதிர்பார்ப்பு நம் மனத்தில் ஒரு கணக்கை ஆரம்பிக்கிறது. நான் இவ்வளவு ஜெபம் செய்தேன், இவ்வளவு தியானம் செய்தேன், இன்னும் என்ன கிடைத்தது என்று. இந்த கணக்கு புத்தகம்தான் ஆன்மீக பாதையில் மிக பெரிய தடையாகிறது. ஏனெனில் உண்மையான ஆன்மீகம் எந்த கணக்கிலும் அடங்காத ஒன்று. அது ஒரு பரிமாற்றம் அல்ல, அது ஒரு அனுபவம். நாம் அவசரப்படும்போது நாம் கடவுளை தேடுவதில்லை, நம்முடைய ஆசையின் நிறைவேற்றத்தை தான் தேடுகிறோம். அந்த நேரத்தில் நம் மனம் மிகவும் சத்தமாகிவிடுகிறது. எண்ணங்கள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டே இருக்கும். சந்தேகங்கள் உருவாகும். நான் சரியாக செய்கிறேனா? இது உண்மையா? ஏன் எனக்கு அமைதி இல்லை என்று. இந்த சந்தேகங்களின் குரல் அதிகரிக்கும்போது ஒரு மெதுவான மெல்லிய குரல் நம்முள் அடக்கப்படுகிறது. அதுதான் தெய்வீகத்தின் குரல். சிவா நம்முடன் பேசும் அந்த மௌன மொழி. அது ஓர் சத்தமாக வராது, அது ஒரு உணர்வாக மட்டுமே வரும். ஒரு அமைதியான தெளிவாக மட்டும் வெளிப்படும். ஆனால் அவசரமான மனம் அந்த மௌனத்தை கேட்க முடியாது. அது எப்போதும் ஒரு பெரிய அனுபவத்தை எதிர்பார்க்கிறது. ஒரு அதிசயம், ஒரு வெளிப்பாடு, ஒரு திடீர் மாற்றம். ஆனால் ஆன்மீகம் அவ்வாறு நிகழாது. அது ஒரு மெல்லிய உருகல். ஒரு நாள் திடீரென அல்லாமல் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முள் நடக்கும் மாற்றம். நாம் அவசரப்படும்போது இந்த மெல்லிய மாற்றங்களை கவனிக்காமல் தவறவிடுகிறோம். அதனால் நாம் எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்க ஆரம்பிக்கிறோம். உண்மையில் நடக்கிறது, ஆனால் அது நம் எதிர்பார்த்த வேகத்தில் அல்ல. இந்த அவசரம் நம்மை இன்னொரு தவறான பாதைக்கு இட்டுச் செல்லும். நாம் ஷார்ட்கட்டுகளை தேட ஆரம்பிப்போம். எளிதான வழிகள், விரைவான முறைகள், உடனடி அனுபவங்கள். ஆனால் அந்த வழிகள் நம்மை உண்மையிலிருந்து மேலும் தள்ளிவிடும். ஏனெனில் ஆன்மீகத்தில் எந்த ஷார்ட்கட்டும் இல்லை. ஒவ்வொரு படியும் அனுபவிக்கப்பட வேண்டியதுதான். ஒரு மலரை அதன் மொட்டிலிருந்து இழுத்து திறக்க முடியாதது போல நம் உள்ளத்தின் விழிப்பையும் நாமே தள்ளி திறக்க முடியாது. அது தானாகவே மலர வேண்டும். அதற்கு நேரம் தேவை, அதற்கு அமைதி தேவை, அதற்கு பொறுமை தேவை. நாம் இந்த உண்மையை ஏற்காதவரை நம் உள்ளத்தில் ஒரு போராட்டம் தொடர்ந்து நடக்கும். ஒரு பக்கம் நம் ஆன்மா அமைதியை நாடும், இன்னொரு பக்கம் நம் மனம் அவசரமாக பலனை எதிர்பார்க்கும். இந்த இரண்டின் மோதலே நம்மை சோர்வடையச் செய்கிறது. சில நேரங்களில் பாதையை விட்டு விலகவும் தூண்டுகிறது. ஆனால் நாம் ஒரு நிமிடம் நின்று அந்த அவசரத்தை கவனித்தால், அதை விடுவிக்க முயன்றால் ஒரு அற்புதமான மாற்றம் நடக்கும். நம் மனம் மெதுவாக அமைதியாகும். அந்த அமைதியில் நாம் ஒரு புதிய அனுபவத்தை உணர ஆரம்பிப்போம். அது வெளியில் கிடைக்காது, அது நம்முள்தான் உருவாகும். அந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்வோம், ஆன்மீகம் என்பது ஓடிச் சென்று அடைய வேண்டிய இலக்கு அல்ல, அது நின்று உணர வேண்டிய ஒரு நிலை. அந்த நிலையை அடைய நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று: அவசரத்தை விடுவித்து பொறுமையை அணைத்துக் கொள்வது. ஏனெனில் அந்த பொறுமையின் ஆழத்தில்தான் உண்மை நம்மை மெதுவாக வெளிப்படுத்திக் கொள்கிறது. ஒரு தருணம் உங்கள் உள்ளத்தில் அமைதியாக நின்று பாருங்கள். இந்த நீண்ட பயணத்தில் நீங்கள் என்ன தேடினீர்கள்? ஆரம்பத்தில் அது ஒரு பதிலாக இருக்கலாம், ஒரு அனுபவமாக இருக்கலாம், ஒரு அதிசயமாக இருக்கலாம். ஆனால் இப்போது அந்த எல்லா தேடல்களும் மெதுவாக கரைந்து ஒரு அமைதியான உணர்வாக மாறிவிட்டலா? இதுதான் ஆன்மீகத்தின் உண்மையான திருப்பம். நாம் தேடியது வெளியில் இல்லை, அது எப்போதும் நம்முள் இருந்ததே என்பதை உணரும் அந்த நிமிடம். அந்த உணர்வு ஒரு சத்தமாக வராது, அது ஒரு மெதுவான ஒளியாக நம்முள் பரவுகிறது. அந்த ஒளி வந்தவுடன் நம் மனத்தின் எல்லா குழப்பங்களும், எல்லா அவசரங்களும், எல்லா கேள்விகளும் தானாகவே அமைதியாகி விடுகின்றன. நாம் புரிந்து கொள்வோம், நாம் ஓடிக்கொண்டிருந்த பாதை தேவையில்லாதது. நாம் காத்திருந்த காலம் வீணாகவில்லை. நாம் அனுபவித்த தாமதங்கள் எல்லாம் ஒரு தயார் செய்வதற்கான செயல்முறைதான் என்று. ஒரு விதை மரமாக மாறும்போது அது எத்தனை முறை மழையை சந்தித்தது, எத்தனை முறை காற்றில் குலுங்கியது, எத்தனை நாட்கள் அமைதியாக நிலத்தில் நின்றது, அதை நினைத்துப் பாருங்கள். அதேபோல் நம் ஆன்மாவும் இந்த பயணத்தில் எண்ணற்ற அனுபவங்கள் மூலம் மெதுவாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்போது அந்த பயணம் ஒரு நிறைவாக மாறும் தருணத்தில் நாம் எதிர்பார்த்த பெரிய அதிசயம் ஒன்றும் நிகழவில்லை. ஆனால் அதைவிட பெரிய ஒன்று நடந்துள்ளது. நாம் மாறிவிட்டோம். நம் பார்வை மாறிவிட்டது. நம் சிந்தனை தெளிவாகிவிட்டது. நம் உள்ளம் ஒரு அமைதியான நிலையை அடைந்துவிட்டது. அந்த அமைதியின் நடுவில், எந்த சத்தமும் இல்லாத அந்த அகந்த நிலத்தில் நாம் உணர ஆரம்பிப்போம், சிவா எங்கோ தொலைவில் இல்லாமல் நம் மூச்சின் இடைவெளியில், நம் எண்ணங்களின் இடையில், நம் இதயத்தின் ஆழத்தில் இருக்கிறார் என்று. அந்த உணர்வு வந்தவுடன் நாம் இனி அவரை அடைய ஓட வேண்டியதில்லை,
அவரை தேடி ஏங்க வேண்டியதில்லை, ஏனெனில் அவர் எப்போதும் நம்முடன் இருந்தார் என்பதை நம் உள்ளம் உறுதியாக உணர்கிறது. இதுதான் பொறுமையின் பரிசு. அது நமக்கு ஒரு அனுபவத்தை மட்டும் தராது, அது நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறது. இப்போது ஜெபம் செய்வது ஒரு கடமையாக இல்லாமல் ஒரு ஆனந்தமாக மாறுகிறது. தியானம் ஒரு முயற்சியாக இல்லாமல் ஒரு இயல்பான நிலையாக மாறுகிறது. வாழ்க்கை இட்செல்ஃப் ஒரு போராட்டமாக இல்லாமல் ஒரு புனிதமான பயணமாக மாறுகிறது. அந்த நிலையில்தான் நாம் உணர்கிறோம், வேகம் எதையும் தரவில்லை, ஆனால் பொறுமை எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டது. இந்த உண்மையை உங்கள் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டு இன்னொரு கேள்வியை உங்களுக்குள் எழுப்புங்கள். நீங்கள் இன்னும் ஓட விரும்புகிறீர்களா, அல்லது இப்போது நின்று உணர தயாராக இருக்கிறீர்களா? அந்த பதில் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும். அந்த ஒரு முடிவு உங்கள் ஆன்மாவின் கதவை திறக்கும். அந்த கதவு திறந்தவுடன் நீங்கள் காண்பது ஒரு புதிய உலகமல்ல, அதே உலகம்தான். ஆனால் அதை பார்க்கும் நீங்கள் முற்றிலும் புதியவர். அந்த புதிய உங்களை அமைதியாக அணைத்துக் கொள்ளுங்கள். அந்த அமைதியில் தெய்வீகத்தை உணருங்கள். அந்த உணர்வுடன் மெதுவாகச் சொல்லுங்கள், ஓம் நம சிவாயா. ஆன்மீக பயணம் வேகத்தில் அல்ல, பொறுமையில்தான் நிறைவு பெறும். வேகமாக ஓடுவது நம்மை இலக்குக்கு கொண்டு செல்லாது, அது நம்மை குழப்பத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் இட்டுச் செல்லும். ஆனால் பொறுமை என்ன செய்கிறது? மனதை அமைதியாக்குகிறது, சிந்தனையை தெளிவாக்குகிறது, உண்மையை உணர வழிகாட்டுகிறது. சிவ அருளை அடைவது ஒரு உடனடி அனுபவம் அல்ல, அது மெதுவாக உள்ளத்தில் மலரும் ஒரு உணர்வு. அவசரத்தை விடு, பொறுமையை அணை, அப்போது உண்மை தானாகவே உன்னை அடையும். சிவாய நம. நன்றி.